இப்போ தேலோட விஷயத்துல என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா நியூரோடாக்சின் அப்படிங்கிற ஒரு நச்சு பொருள் இருக்கு. இந்த பேர்லயே இருக்கு. நியூரோ அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நரம்பு அப்படிங்கிற வார்த்தையை குறிக்கக்கூடிய சொல். அதே மாதிரி டாக்ஸிக் அப்படிங்கறத நம்ம கேள்விப்பட்டிருப்போம், நச்சு நிறைந்த அப்படிங்கிறதுக்கான மீனிங். இப்ப நியூரோடாக்சின் அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாவே புரிஞ்சிருக்கும். அதாவது நரம்பு மண்டலத்தை தாக்கக்கூடிய நச்சு பொருள் அப்படிங்கிறது. இந்த நியூரோடாக்சின் நம்ம உடம்புக்குள்ள போயிடுச்சு அப்படின்னா நமக்கு வலியும் தசை பிடிப்பும் உருவாகுது. இப்போ நரம்பு மூலமா தான் நமக்கு வந்து பிளட்டே வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகும். பட் வந்து இந்த நரம்பு மண்டலத்தை தாக்கிருச்சு அப்படின்னா இந்த பிளட் வந்து அந்த இடத்துல என்ன ஆயிரும் அப்படின்னா கிளாட் ஆகி நின்னுக்கும். ஸோ வந்து பிளட் போறதுக்கான வழி இருக்காது. இப்போ தேலோட விஷயத்துல பார்த்தீங்கன்னா என்சைம் அப்படிங்கிற ஒரு நச்சு பொருள் இருக்கு. இந்த என்சைம் அப்படிங்கிறது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா திசுக்களை வந்து உடைச்சு இந்த நியூரோடாக்சின் ஈஸியா உள்ள போறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த என்சைம்னால தான் இந்த நியூரோடாக்சின் அப்படிங்கிறது நம்மளோட உடம்புக்குள்ள மிக வேகமா பரவுது. இன்னொரு பொருள் இருக்கு, அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா புரோட்டீன். புரோட்டீனோட வேலை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளோட உடம்புக்குள்ள போன உடனே வலியையும் வீக்கத்தையும் கொடுக்கக்கூடியதுதான் இந்த புரோட்டீனோட வேலை. ஸோ தேலோட கொடுக்கல பார்த்தீங்க அப்படின்னா நியூரோடாக்சின் இருக்கு, அதே மாதிரி என்சைம்ஸ் இருக்கு, புரோட்டீன்ஸ் இருக்கு.